நாம் தற்போது பார்க்க இருப்பது 2024ஆம் வருடத்திற்கான வருடாந்திர பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிலையான கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி, ராகு, கேதுக்கள் இவை ஓரளவு நல்ல நிலையிலேயே இருக்கின்றது. மேலும் நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்களே. உங்களுடைய துல்லியமான பலன்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட தசா, புத்தி, அந்தரம், சுட்சமம் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் அதற்கான துல்லியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த நேரம், தேதி இது நமக்கு கிடைக்கணும். அப்படி யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும்? ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு விதமான பிரச்சனை கொடுத்தாலும், ராசியிலேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கு. எப்பவுமே நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ஓப்பன் மைண்டடாக மிகப்பெரிய அளவில் யோசிப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்களை கொடுத்தாலும் அதே சமயத்தில் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு இருந்தது, ஒரு சில நன்மைகளை கொடுத்துட்டு இருந்த குரு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக அவர் எங்கே போகிறாரு? 3ஆம் இடம் போகிறாரு. 3ஆம் இடம் போகும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் கூட ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக அவர் எங்கே போகிறாரு? 3ஆம் இடம் போகிறாரு. 3ஆம் இடம் போகும்போது இளைய சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுபயோக சுபக நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீர்நிலைகள் சார்ந்த இடங்களுக்கு நீங்க இடமாற்றம், தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட இடங்கள விஷயங்களை நீங்க செய்யலாம். இதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். மேலும் மீனராசிக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கருங்காலி மாலை மற்றும் துளசி மாலை அணிவது நல்லது. மேஷம் முதல் மீனம் வரையிலான ஜோதிட அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் நல்ல வருடமாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் மனதார பிரார்த்திக் கொள்கிறேன்.